பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் 3 வேளைக்கும் தோசை, தக்காளி சட்னினா சாப்பிட்ற ஆளா நீங்க? அப்போ இந்த ரெசிபியை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி சட்னி ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி 2 ஸ்பூன் எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அது கூடயே நீங்கள் 2 பச்சை மிளகா இல்லை 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்குற சமயத்தில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு நல்லா கரைஞ்சி தண்ணி விட்டு அதில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஒரு 3லேருந்து 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் தக்காளி ஆட் பண்ணணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி ஸ்மாஷ் ஆகிற சமயத்தில் நம்ம கொத்தமல்லி கைப்பிடி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கி இப்படி மசிஞ்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், புளி, பூண்டு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை மட்டும் இல்லைங்க, இட்லி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மம்மி டம்மி டீல்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.